be the glory. Amen. God is always good. Whatever happen in our life. நம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நம் தேவனா நல்லவராக இருக்கிறார். Somebody give a shout and say, God is good. Somebody give a shout and say, God is good. Amen. God is good and it is always good now and forever. We need to keep acknowledge that God is good. ஒவ்வொரு தரையும் கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர் என்று சொல்லி மறுபடி சொல்றது நம்ம நல்லது. So that it will remind ourselves, நம்மளை குறித்து அது மறுபடியும் நம்மளை நாம் எடுத்துக்கொள்ளோம். That God, my God is a good God. என் தேவன் அவர் நல்ல தேவன். Amen. We want to welcome all of you in the name of our Lord and Savior Jesus Christ. யாவரும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். And thank you for all of joining us through this Facebook live. In the Facebook live இணைந்திருப்பீங்கன்னு சொன்னா thank you so much. Stay with us because I believe God has a purpose. தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். That wherever you are, the Lord wants to speak to you in His own way. அவர் உங்க மத்தியில பேச ஆசைப்படுகிறார். Somebody lift up your hand and say, God speak to me. கரங்களை வைத்து எல்லாரும் everybody in the house கரங்களை வைத்து சொல்றீங்களா? என்னோடு பேசுங்க. Oh God, speak to me. It's important that God speak to us. Amen. All of us will face this in our life. நம்ம அத்தனை பேரும் நம் வாழ்க்கையில இது நிச்சயம் கடந்து போயிருப்போம். I want to talk to all of you. There's something that you have faced and even will face in your future. உங்க அனைவரோடும் நம்ம கடந்து போன காரியங்களும் இது கங்கிட்ட நம்ம இந்த சூழ்நிலையை கடக்கிற காரியங்களை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். Can somebody give an amen to God? I think we can give a better shout of amen. Oh, that we need to get some answer because some things we will always face in our life. சில காரியங்களுக்கு நம்மளுக்கு பதில் பெற்றுக் கொண்டு வேண்டும். யானி என்ன சொன்னா சில காரியங்களை நாம் கட்டாயம் நம் வாழ்க்கையில சந்திப்போம். Yeah, I'm going to talk about a fear. நான் பயத்தை குறித்து பேச போகிறேன். Because all of us, நம்ம அத்தனை பேரும் கட்டாயம் பயத்தை சந்திருப்போம். If you agree, just lift up your hand and say, yes, I have faced fear. கரங்களை வைத்து நினைக்கிற கரை தூக்காதவங்க வாழ்க்கையில் பயந்ததே இல்லை போல இருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலையில் சில பேருக்கு ராத்திரி பயம், சில பேருக்கு கருப்பா பூச்சினா பயம். But there's always fear. சில பேருக்கு ஏ மாதிரி பரிச்சனா பயம், சில பேருக்கு படிக்கிறதுக்கு பயம், சில பேருக்கு இழந்துருவோன்னு சில காரியங்களை குறித்து பயம், சில பேருக்கு என்னை விட்டு சில காரியம் பெருமான் என்று சொல்லி பயம், சில பேருக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி பயம், சில பேருக்கு சத்தமா ஜெபிக்கவும் பயம், சில பேருக்கு யார் என்ன சொல்லுவாங்கன்னு பயம், சில பேருக்கு நான் தவறு செய்திருவேன் நானு பயம், சில பேருக்கு நான் அழகா இருக்க நானு பயம், சில பேருக்கு எல்லோருமே என்னை பார்க்கறாங்கன்னு பயம். But the truth, நிஜம் என்னன்னு சொன்னா எல்லோரும் நம் காலங்கள்ல நம் வாழ்க்கையில சில பயங்களை கடந்து போவோம். A season may be different, but the fear will keep coming. காலங்கள் சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், விதங்கள் மாறி இருக்கலாம், ஆனா பயம் அப்பொழுது நம் வாழ்க்கையில வந்துட்டு போவோம். If you agree with this, நீங்க ஆம் என்று சொல்லுவீங்கன்னா you may lift up your hand and say, yes, God is me. கைகளை உரித்து ஆமா கடவுளே நானும் அதான் அது அப்படின்னு சொல்லுவீங்கன்னு சொன்னா that people we may know that everybody, நீங்க எல்லாருமே all of you just like me have some fear in your life. Fear.
பயம் நம்மளை மாற்றும். I would like to all of you to and welcome all of you to the sermon called Counted Wrongly. தவறாய் எண்ணினேன். Counted wrongly. Somebody look at your fingers and say, oh, I may count wrongly. உங்க கரங்களை பார்த்து சொல்லுங்க, I may count something wrongly. சில காரியங்களை நான் தவறா எண்ணிருக்கலாம். I may some things I may count wrongly in my life, and today we need to get something right by the power of God. இயேசுவின் வல்லமையினால சில காரியம், oh my God, counted wrongly. Let us go for today's word. இன்னைக்குள்ள வார்த்தை கடந்து போவோம். Is taken from book of 1 King chapter 19 verse 40. Then we going to drop into verse 18. அதுக்கப்புறம் 18வது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். This all about Elijah. எலியாவை குறித்து. எலியா இங்க சொல்றா, a word that Elijah say. Elijah say, he replied, I have been very zealous for the Lord God Almighty. நான் தேவனாகிய கடவுளுக்கு கர்த்தருக்கு நான் வைராக்கியமாக இருந்தேன். இங்க எத்தனை பேர் வைராக்கியமா இருக்கிறீங்க? 3 பேர். ஓகே, காடின். எத்தனை பேர் தேவனுக்கு வைராக்கியமா இருக்கிறீங்க? ஓ, 6 பேர். எத்தனை பேர் தேவனுக்கு வைராக்கியமா இருக்கிறீங்க? Amen. Elijah say, I was a zealful person to the Lord. Oh my God. Sometimes even the zealful can make a mistake. சில வேளையில வைராக்கியம் இருக்கிறோம் கூடியோ தவறு செஞ்சிடலாம். Touch the person next to you and say, நீங்களும் தவறு பண்ணலாம். நல்லதான் சொல்லுங்களேன். இப்ப உங்க மேலே நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நானும் தவறு பண்ணலாம். It was Elijah saying, God, I was a zealous for you. The Israel have rejected your covenant, tore down your altars, and they put your prophet to death with the sword. இஸ்ரவேல் ஜனங்கள் உன்னை மறுதலித்தாங்க. You see how sometime செய்திக்கு போகாம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டா. Can I go out of topic and say, sometime சில தவறுங்க நம்ம செய்யும் போது we always try to protect ourselves by blaming. Elijah சொல்றா, God, I was zealful for you. I'm not like them. அவங்கள போல இல்ல நானே, அவங்கள போல இல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி செய்தாங்க. So he say, he hold on to his stay. அவனோட வழக்க பிடித்துக் கொள்கிறார். God, how come this happened? I was zealful to you, but the people of Israel rejected you. இஸ்ரவேல் ஜனங்கள் உன்னைய புறம்ப தள்ளனாங்க. அவங்க வந்து உன்னோட the altar, what they call altar, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, பலிபீடத்தை உடைத்து போட்டாங்க. and they killed the prophet, தீர்க்கதரிசிகளை கொன்னாங்க தன் பட்டைகளால. and you say, I am the only one left, God, நான் ஒண்டிதான் இருக்கேன். and now they are trying to kill me too. இப்ப அவங்க என்னையும் கொல்ல முயற்சிருக்கிறாங்க. Elijah say, I am the only one. Only one. Only one. But let us go to verse 18, the reply of God. 18வது வசனத்துக்கு போவோம், தேவனோட பதில். And God said to Elijah, he said, yet I have reserved 7,000. இன்னொரு கரங்கள, oh my God. அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காச்சும் புரியுது. கையில தூக்கி சொல்லுங்க, எனக்கு புரியவே இல்லை. The Lord say, I have reserved 7,000. எலியா சொல்லுகிறான், நான் ஒருத்ததா இருக்கிறேன் என்று சொல்லி. But the Lord replied, no, I have kept, I have reserved 7,000. மறுபடியும் கை தட்ட மாட்டீங்க தெரியுமா? நல்லா சொல்லுங்க, எனக்கு புரியவே இல்லை. Because you know why you can't understand? You still thinking you have the one. அநேக வேளை
நமக்கு சத்தியம் புரியாத காரணம் என்னன்னு தெரியுமா? என்கிட்ட அந்த ஒண்ணுதான் இருக்கு. When the Lord say you are better than one, Elijah say, I'm the only one. The Lord turned back and say, no, I have kept a 7,000 with you. 7,000 பேரு உன்னோட நிக்கிறதுக்கு இஸ்ரவேல் தேசத்துல தீர்க்கதரிசிகளை நான் வைத்திருக்கேன். There were 7,000 in Israel. All who have knees have not bowed to Baal, and whose mouth has not kissed him. Praise be to God. Elijah counted, and he found out only one. Lord. எலியா எண்ணி பார்க்கிறான், நான் மட்டும்தான். He missed the Can we put it 6,099? அவனு சேர்த்து 7,000 maybe. But God say, I have reserved 7,000. Counted wrongly. எலியா பயந்து போய் ஓடியாந்து ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து he sat under a tree and he said to God, I better die. I better die. I better die. No, fear can make somebody to go down. ஒரு பயம் ஒரு மனிதனை அது கீழே தள்ள முடியும். Elijah went through that kind of a season in his life. எலியா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவன் வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போகிறான். He ran away from a woman called Jezebel who been killing some prophet in Israel. இஸ்ரவேல் தேசத்துல தீர்க்கதரிசிகளை கொண்டு இருக்கிற எலியாவை கொன்னுருவான் என்று சொல்லி எலியா பயந்து போய் எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் தனிமையா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, நான் ஒண்டி இருக்கேன் என்று சொல்லி ஊட்டியாந்து ஒரு மரத்துக்குள்ள உட்கார்ந்து ஜெபிக்கிறா. God, let me die. Let me die. He counted and he see, I'm all alone. Yeah. நான் இங்க தனிமையாக ஒன்றாக ஒண்டியாக இருக்க. Fear can make you to think that you are all alone. பயம் நீங்க ஒன்றியாக இருக்கிறீங்க என்று சொல்லி உங்க வாழ்க்கையில விதையப்படலாம். Touch somebody and say you are not alone. Touch somebody and say you are not alone. You are not alone. Elijah counted and sing to himself. எலியா எண்ணி பார்த்து say God, I'm all alone. என்கிட்ட இது மட்டும் தான் இருக்கு, நான் மட்டும் தான் இருக்கிறேன். What you thinking that you have only one in your life, இதுதான் என் வாழ்க்கையில இருக்குது என்று சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கிற காரணம் எது? You may think wrongly, you may count wrongly about that, because God is saying to you that He has stored and reserved more than what you see. நீங்க பார்க்கிறது காட்டிலும் உங்ககிட்ட இருக்கிறது காட்டிலும் தேவன் அதிகமாக உங்களுக்காக வைத்திருக்கிறார். You need to புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும், புரிஞ்சவங்க என்ன ஆரோ you should go ribako robo shamato robo korimato because I may see one inside this wallet in the பண என்ன சொல்வாங்க இந்த வாலெட்குள்ள பர்சுக்குள்ளாக I may see so little and now I may add one or two ஒன்று ரெண்டு இருக்கலாம், but what the Lord has stored for me, அல்லா தேவன் எனக்காக வைத்திருக்கிறதோ somebody. Are you counting wrongly? இவ்வளவுதானே இருக்கு, இதுதானே இருக்கு, இதை வச்சு நான் என்ன செய்யறது? Oh my God, touch somebody and say
You have counted wrongly. 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 நீங்க தவறாக எண்ணிட்டீங்க. நீங்க தவறாக எண்ணிட்டீங்க. Because what you see can be so little, but what God has reserved for you, நீங்க பார்க்கிறது குறைவாக இருக்கலாம், கொஞ்சமாக இருக்கலாம். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறதோ. Oh my God. 7,000. I don't know how come your hand is not going up, because I need this sermon so much for myself. எனக்கு இந்த sermon வார்த்தை வேணும், because I want to lift up my hand and say, God, it is me. I see more. Touch somebody and say, better get the word today. இல்லனா நீங்க ஒன்னு தான் பாப்பீங்க, இல்லனா ரெண்டு தான் பாப்பீங்க. Because you need to get this word, because if not, you will see yourself small, you will see your family small, you will see your children small. நீங்க பார்க்கிறதெல்லாம் கொஞ்சமாக சிறுவா பாப்பீங்க. Change it. You have counted wrongly. Somebody lift up your hand and say, God, I was wrong. God, I was wrong. God, I was wrong. கடவுளே நான் தவறா பார்த்துட்டேன். Because God, you have stored more for me. பயம் நம்மளை சிறிதாக பார்க்க வைத்திரும். பயம் நம்மளை குறைச்சி என்ன வைத்திரும். What situation is giving you and showing you that you are small this evening? இந்த சூழ்நிலை உங்களை பயமுறுத்தி உங்களை கொஞ்சமாக காமிக்குது. What you're facing today, that it make you to see that you are all alone and nothing with you. ஒன்றுமே கூட இல்ல, என்கிட்ட இருக்கிறது ஒண்ணுமே இல்ல, இதுதான் இருக்கிறீங்க, நடந்து கொண்டு இருக்கீங்களா? Come on people of God. Oh God has stored more. தேவன் அதிகமாக வைத்திருக்கிறார். கொஞ்சம் இல்ல, ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல. Oh, Elijah, it's not 1, it's not 2, it's not 5, it's not 10, it's not 100, it's not 1,000. ஒன்று இல்ல, 10 இல்ல, 50 இல்ல, 100 இல்ல, 1000 இல்ல, 7,000. That is your God. What you're counting? என்னத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறீங்க? That you found that you are short in this. இதுல நான் குறைவாக இருக்கிறேன், இதுல என்கிட்ட இல்லையே. Oh people, if God let you to be in the season of fear, தேவன் ஒரு பயத்தின் காலத்தை உங்க வாழ்க்கையில அனுமதிப்பார் என்று சொன்னா, அந்த காலத்துல தேவனோட வல்லமையை உங்க மத்தியில அவர் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி. The same season of fear where God's power is going to be revealed in my life. எவ பயந்து போய் எழுப்பினானோ, the Lord say, if you now come rightly, if you can see things rightly, நீ இப்ப சரியா பாப்ப என்று சொன்ன, Elijah, you may not see, but you need to trust me. நீ பார்க்காம இருக்க அந்த 7,000 பேரை, but believe I have kept there. நான் 7,000 பேரை வைத்திருக்கேன் உன் கூட நிக்கிறதுக்கு. They are strong as you. உன் போல அவங்களும் பலத்தோடு இருக்கிறாங்க. Once the Elijah know the truth, he rise back and go back to his challenge. அவன் எழும்பி அவன் மறுபடியும் அவனோட போராட்டத்துக்கு போனான். And the power of God was revealed there. தேவனோட வல்லமை அங்க வெளிப்பட்டது. You can face anything. Is it your sickness? Is it your debt? Is it some people have left you? என்னோட வியாதியா, என்னோட பண பிரச்சனையா, என்னை விட்டு சில பேர் போயிட்டாங்களா, என்னை குறை பேசுறாங்களா, என்னை புறம்ப தள்ளுறாங்களா, என்னை பலவீனமாக பார்க்குறாங்களா, என்னை குற்றப்படுத்துறாங்களா? Everything, if God allows in your life, உங்க வாழ்க்கையில தேவன் அனுமதித்திருக்காங்க. Remember, it is show that the power of God to work in your life. உங்க வாழ்க்கையில தேவனோட வல்லமையை காமிக்கிறதுக்காக the Lord has made some way so that God can step into your fear. என் பயத்துல தேவன் வந்து நின்று அவர் வல்லமையை காமிக்கிறதுக்கு தேவன் சூழ்நிலையை உண்டாக்கி வைக்கிறார்.
God will never do anything without a reason. Oh, let me tell you, people of God. நான் சொல்லிட்டா நீங்க கடவுளுக்கு வந்து ஷாக் கொடுக்க முடியாது. You cannot make God shock. ஏ நீ இப்படி செஞ்சியா? நம்பவே இல்லையே. நீ யாரு? God cannot get shocked out of your act. என்னோட செயல் நிமித்தமாக கடவுள் வந்து ஆச்சரியப்பட மாட்டாரு. ஐயா இப்படி செஞ்சிட்டியே. You cannot get checked God because God knows A to Z about you. உங்களை படைக்கால் முன்பாகவே நீங்க எந்த நேரத்துல என்னத்தை செய்வீங்க, என்ன பண்ணுவீங்க, எங்க உழுவுங்க, எங்க எந்திரிவீங்க, எங்க எப்படி பேசுவீங்க, இங்க எப்படி. So God knows everything and God knows all about you. உங்களுக்கு குறித்து சகலமும் கடவுள் தெரிஞ்சனால if God knows everything and yet he has a good plan over my life. என் வாழ்க்கை எல்லாம் அறிந்த தேவன் தான் என் வாழ்க்கையில நல்ல திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். So whatever comes in the middle, God will never shock God. நடுவில் வருகிற காரியங்கள் செய்கிற காரியங்களை the Lord know Elijah will run away. எலியா ஓடி வருவாள் கடவுளுக்கு தெரியும். The Lord know that Elijah will give up. Elijah ஒரு சூழ்நிலை போவா எல்லாத்தையும் விட்டு விட. But that doesn't change God's good plan. தேவனோட நல்ல திட்டத்தை நிறுத்தாது. Because God say Elijah, there already 7,000 I already kept for you. உனக்காக 7,000 பேரை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். Today you may be think, oh God, I've done this in my life. என் வாழ்க்கையெல்லாம் இது செஞ்சுட்டேன். நான் வாழலாம். இப்போ ஒண்டியா இருக்கிறேன். No. Before you born, God already planned and God sticking to the plan. நீங்க பிறக்காத முன்பாகவே தேவன் உங்க வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை அது கட்டாயம் தேவன் எதுவாக உங்களை உருவாக்கி நிலை நின்று கொண்டு வந்து நிறுத்தணுமோ அந்த பாதையில கடவுள் உங்களை போய் நிறுத்துவார். Is God. Is God. Counted wrongly. எதை தவறா பார்த்துட்டோம். I want a church and the people who are joining us through this life. லைஃப்ல பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, சபை இருக்கிறீங்க. Let us take 1 minute. ஒரு நிமிஷம் நேரம் எடுத்து check yourself. What you may think you have nothing or small. இது என்கிட்ட இல்லை, இது கொஞ்சமா இருக்கு நினைத்து பார்க்குறீங்க. and look into it and say God, I have counted wrongly. நான் தவறா பார்த்துட்டேன். I have more and more and more on that. It can be area of love. அது அன்பா இருக்கலாம். I telling you, you got a sufficient love. உங்களுக்கு அன்பு போதுமானது மேலா. oh my. That's why I always never believe when a Christian come and say, no, I doesn't have a love. You have more than love and you have Jesus. He has an agape love. அவர் உங்க மேல வைத்திருக்கிற அன்பு agape அன்பு. And his love when it's cover you, oh, that other love becomes zero. மற்ற அன்பு ஒன்றுமே நம்மளுக்கு பெருசா தெரியாது. I will live in that love. Sickness, வியாதியா? Check yourself. God is saying you counted wrongly because I am Jehovah Rapha. I can heal you. தேவைங்க ஒன்றும் சந்திக்கப்படலன்னு சொன்ன you are counted wrongly because he is Jehovah Jireh. ஏன்னா அவர் Jehovah Jireh, என் தேவைகளுக்கு மேலாக என்னை சந்திப்பவர். ஐயோ என் வாழ்க்கையில ஜெயமே இல்லை, தோட்டு போற தோட்டுமல். No, you are counted wrongly because he is Jehovah Nissi, the Lord that gave me victory. எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். You have counted wrongly. சமாதானம் இல்லை நினைக்கிறீங்களா? He is Jehovah Shammah. Peace be upon you. சமாதான தேவன். Oh my God, you have counted wrongly. Let's take a minute, church. ஒரு நிமிஷம் எல்லோரும் கண்களை மூடி look upon the Lord.
There's something. There's something. We may count it wrong. இது உங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்க. The Lord is saying this evening, I have stored more for you. நான் அதிகமாக உனக்கு வைத்திருக்கிறேன். நான் அதிகமாக உனக்கு வைத்திருக்கிறேன். More than what you have think. Elijah told all is over. எல்லாம் முடிந்தது. He ran away as a defeated person. தோத்து போனவன் போல ஓடி வந்தான். The Lord said, இல்லை, I will never let you to be defeated. You have counted wrongly, Elijah. நீ தவறாக எண்ணிட்ட. ஒன்றும் இல்லைன்னு நினைக்காத. I have kept, I have stored the 7,000 wives. இன்னைக்கு நீங்க தோத்து போனவங்க இல்லை. Oh my God. அவர் நம்மளை தேடி வந்து நம்மளை நிறுத்துவார். நூறு பேரை தேடி நீங்க போகல, துளைந்து போன என்னை தேடி வந்தீங்க. நூறு பேரை தேடி நீங்க போகல, துளைந்து போன என்னை. எலியா தொலைந்திருந்தா. He was all alone. The Lord searched Elijah. He fed him. அவனை போஷித்தார். He said, Elijah, you have counted wrongly. நீ தவறா எண்ணிட்ட. உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் அதிகமாகவே வைத்திருக்கிறேன். உன் கூடிய நிற்கிற ஜனங்க அதிகமாக வைத்திருக்கிறேன். நான் உன்னை தோக்க போட மாட்டேன். The Lord is saying, கடவுள் உங்களை தோக்க போக விட மாட்டார். உங்களை தோக்க போக விட மாட்டார். Come on, musician, let us rise up to this faith as we worship the Lord. நூறு பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. நூறு பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. நீரில்ல மறக்கல, என்னை விட்டு விலகல, எக்கமல்ல கண்ணால எங்கேதான் நின்னீங்க. நீரில்ல மறக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீரில்லை மறக்கல, என்னை விட்டு விலகல, எக்கமல்ல கண்ணால எங்கேதான் நின்றீங்க. நீரில்ல மறக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. What a God! What a God that we have! What a God that we have! அவர் நம்மளை வெறுக்கலங்க, குற்றவட்டார். Oh, you have more than, you have more, அதிகமாக இருக்குது. கல்லறைய கூட்டத்தின் முன்னே கல்லறைய
கூட்டத்தின் முன்னே வெறுக்க முடியாதுங்க. ஏன்னா அவருக்கு எல்லாம் நம்மளை பத்தி தெரியும். He's a God that knows everything about me. The Lord has told so much goodness. அவ்வளவு நன்மைகள் நமக்காக வைத்திருக்கிறார். அதனால தேவனோட வார்த்தை சொல்லுகிறது, count your blessing and you may be based to sleep. It is unnumbered. அவருக்கு செய்த நன்மைகள் எண்ண முடியாத அளவுக்கு என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். I love you. கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது. மறுபடியும் பாடுவா. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க ஒன்றுமில்லாத என்னை தரமிழந்த என்னை தேடி வந்தது. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி என்னை தேடுவதே நீங்கள் நிறந்தல் உங்க அன்புக்கு ஒரே இல்லை இல்லை. என்னை தேடுவதை நீங்கள் நிறந்தல் உங்க அன்புக்கு என்னை தேடுவதை நீங்கள் நிறந்தல் உங்க அன்புக்கு ஒரே இல்லை இல்லை. என்னை தேடுவதை நீங்கள் நிறந்தல் உங்க அன்புக்கு புதிய துவக்கம் எனக்கு தந்தீரே. நீரில் வரங்கள என்னை விட்டு விலகல எக்காமல்ல கண்ணால எங்கிதான் நின்றீங்க. நீரில் வரங்கள தள்ளி தூரம் போகல காட்டாட கையலக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீரில் வரங்கள என்னை விட்டு விலகல எக்காமல்ல கண்ணால எங்கேதான் நின்றீங்க. நீரில் வரங்கள தள்ளி தூரம் போகல காட்டாட கையலக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சமே சில வேளையில இலாஜா போல நம்ம தொலைஞ்சு போயிருப்போம் பயத்தினால. Out of the fear we may lose our counting. எண்ணிக்கை எண்ணிருப்போம்.
go and we may think we are nothing because of fear. அந்த பயம் நம்மளை சிறிதாக ஆக்கி உட்கார்ந்து வைத்திருக்கலாம், சிறிதாக ஆக்க வைத்திருக்கலாம். வழி தெரிஞ்ச நான் வயது போனேன், வழி தெரிஞ்ச நான் துளைஞ்சி போனேன். வழி தெரிஞ்சு வழி தெரிஞ்சு நான் துளைஞ்சி போனேன். பாத புரியாமல் வயது வழி தெரிஞ்சு நான் துளைஞ்சி போனேன். பாத புரியாமல் செய்து பாடும் அண்டூர் பேரே கல்லெறியும் கல்லெறியும் கூட்டத்தின் முள்ளே எலியாவோட இருந்தவர் இதுக்கு உங்களோட சூழ்நிலையும் இருக்கிறார், நம்மளோட சூழ்நிலையில இருக்கிறார். மறுபடியும் பாடுமா என் மேல் கல்லெறியும் நின்
மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நின்றீங்க. இயேசு என்னை மறக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வருவா. இயேசு என்னை மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நின்றீங்க. இயேசு என்னை மறக்கல. தள்ளி தூரம் போகலாம், கால் நடக்க எனக்காக மறுபடியும் சொல்லுவா, 100 பேரை தேடி 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போக எனக்காக வந்தேன். தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, அம்மா தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. சொல்லுவா, 100 பேரை தேடி போகவில்லை, துளைந்து போன என்னை. எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஒரு வீட்டை பாடுமா. 100 பேரை தேடி நீங்க போகல, துளைந்து போன என்னை தேடி வந்தீங்க. இயேசு என்னை மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நின்றீங்க. இயேசு என்னை மறக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீரே. இயேசு என்னை என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நின்னீங்க. இயேசு என்னை வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. இயேசு என்னை மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான். நின்னீங்க. இயேசு என்னை மறக்கல, தள்ளி தூரம் போகல, எங்கொடுக்க எனக்காக கடல் தாண்டி. மறுபடியும் ஒரு தர சொல்லுவா, 100 பேரு 100 பேரை தேடி நீங்க போகல, எனக்காக வந்தீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே. 100 பேரை தேடி நீங்க போகல, துளைந்து போன என்னை தேடி வந்தீரே. இயேசு என்னை மறக்கல, என்னை விட்டு விலகல. நன்றி அம்மா. ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நின்னீங்க. அவரை விட்டுற மாட்டாருங்க. இயேசு என்னை வெறுக்கல, There's always something that God has stored for you. In the midst of your fear, seeing the thing that God has stored for you. உங்க பயத்தில் மத்தியில என்னை மறக்கல, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியம் அதிகம். You may count them little,
ரிமெம்பர். நினைவில் வைத்துக் கொள்கிற ரிமெம்பர். What God has for you is more than enough. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறது அளவில்லாதது. It's unnumbered blessing and goodness. அளவில்லாத ஆசீர்வாதங்களும் உன் நன்மைகளும். Somebody lift up your hand and give him some glory. Jesus. Jesus. என் பயமேலே நீ சிறிதாக மாற்ற வைக்கலாம். ஆனால் தேவனோ என்னை எழும்ப செய்வார். Lord, every fear, ஒவ்வொரு வாழ்க்கையில் பயமோ, பற்றாக்குறையில் பயமோ, வியாதியில் பயமோ, எதிர்காலத்தில் பயமோ, அல்பில் குறைவா இருக்கிற பயமோ, in the name of the Lord will move away. Let it be moved. Let it be moved. Rimashamato. Rimoto. Rise up, Elijah. எழும்புங்க. You've got that wrongly. நீங்க தவறாக எண்ணி இருக்கீங்க, பார்த்திருக்கீங்க. Rise up. You're more than what you see. You're more than what you see. நீங்க பார்க்கிறது காட்டிலும் the Lord has more. Thank you, Lord. Jesus, bless your people once again. மீண்டுமாக உங்க ஜனங்களை ஆசீர்வதிங்க. In the name of the Lord, bless everyone who watching us. Wherever they are, எங்க இருந்தாலும் சரி. All the Lord's overflow goodness and mercy and blessing. தேவனுடைய அளவில்லாத நன்மைகளும் ஆசீர்வாதமும் உங்க ஜனங்களை வந்து சேரட்டும். In the name of the Lord, amen. God bless you. Thank you for being with us. We'll see you in coming week. வரக்கூடிய வாரம் நம்ம சந்திப்போம். God bless you. Oh.